அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஸோ டிஆர்பி போர்டிலிருந்து, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து முதல் முத்தான அறிவிப்பு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனும் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 24 ஜனவரி 2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கு. ஸோ நம்ம பிஜிடிஆர்பி ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் இல்லை. ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ். லா காலேஜ் தான் வந்திருக்கு. லா காலேஜுக்கும் நமக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்பி போர்ட்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷனுமே வராமல் இருந்தது. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பி எப்போ வரும், பிஜிடிஆர்பி எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனா பிஜிடிஆர்பி வரல. ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிபிகேஷனை வச்சுக்கிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கான நோட்டிபிகேஷனும் வரும், பிஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷனும் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்பி போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவ் ஆயிருக்கு இப்போதான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அடுத்து ஒவ்வொரு நோட்டிபிகேஷனா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நோட்டிபிகேஷன் இப்போ வந்திருக்கு. எவ்வளோ டியூரேஷன் கொடுத்துருக்காங்க, நோட்டிபிகேஷனுக்கும் எக்ஸாம் டேட்டுக்கும் எவ்வளோ டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நமக்கு வேகன்சி எல்லாம் தேவையில்லை. சரியா, வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா காலேஜுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க பார்த்தா போதும். ஸோ இங்கே 132 வேகன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் டேட்டு. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் ரிசீவிங் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோட் ஒன்லி. ஸோ என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜனவரி 31 அன்னைக்கு அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் டேட் இருக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு. எக்ஸாம் பாருங்க ஓஎம்ஆர் பேஸ்டு மட்டும்தான். சரிங்களா, டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் பேஸ்ட்ல மட்டும்தான் நடக்க போகுது எக்ஸாம். ஆன்லைன் மோடு கிடையாது. சரிங்களா, நமக்கு எக்ஸாம் பாருங்க மே 11 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜனவரி 24 இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜனவரி 24 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரியில் ஒரு 7 டேஸ் இருக்கு, பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 28 டேஸ் இருக்கு, மார்ச்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 31 டேஸ் இருக்கு, ஏப்ரல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 டேஸ் இருக்கு, மேல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 டேஸ் இருக்கு. சரிங்களா, ஸோ அப்போ டோட்டலாக 106 டேஸ் இருக்கு. சரிங்களா, இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா நமக்கான டியூரேஷன். டேட் ஆஃப் நோட்டிபிகேஷனுக்கும் எக்ஸாம் டைமுக்கு இடையில இருக்கக்கூடிய டேட் எவ்வளோ, 106. இப்போ நமக்கு பிஜிடிஆர்பி நோட்டிபிகேஷன் வந்தா நமக்கும் பார்த்தீங்கன்னா இதே அளவுக்கு டியூரேஷன் தான் கொடுப்பாங்க. சரிங்களா, அப்போ 106 நாள், மேக்ஸிமம் 100 நாள் வச்சுப்போம். 100 நாள்ல நம்மளால நம்மளுடைய சிலபஸை முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா, ஸோ அப்போ நம்மளால நம்மளுடைய சிலபஸை முடிக்க முடியாது அப்படின்னு அந்த 100 நாளைக்குள்ள முடியாது. ஒரு 2 to 3 டைம்ஸ் ரிவிஷனும் பண்ணணும், சிலபஸையும் கம்ப்ளீட்டா முடிக்கணும், எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கணும், ஜிகேக்கும் படிக்கணும், எல்லாத்துக்குமே படிக்கணும் அப்படின்னா நம்மளால கம்ப்ளீட்டா முடிக்க முடியாது. அப்போ இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. விரைவில் பிஜிடிஆர்பி நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி ஓஎம்ஆர் பேஸ்ட் மட்டும்தான். நமக்கான எக்ஸாம் டியூரேஷன் மேக்சிமம் ஒரு 106. இந்த எக்ஸாமுக்கு இருக்கிற மாதிரி தான் நம்ம எக்ஸாமுக்கு இருக்கும். அப்போ டேட் ஆஃப் லாஸ்ட் எக்ஸாம் பாரு, லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபில் பண்றது மார்ச் 3. சரிங்களா, அப்ப நமக்கு இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள வேற ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அது டெட் நோட்டிபிகேஷனா இருக்கலாம், இல்ல பிஜிடிஆர்பி நோட்டிபிகேஷனா இருக்கலாம். மேக்சிமம் ஃபர்ஸ்ட் வர நோட்டிபிகேஷன் டெட் வரதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது பிப்ரவரி எண்டில் நோட்டிபிகேஷன் வரும். டெட் படிக்கிறவங்க அவங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிஜி படிக்கிறவங்க இப்ப இருந்து ரொம்ப சின்சியரா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா, நமக்கு விரைவில் எக்ஸாம் வரும். ஸோ எக்ஸாம் வந்தா நம்ம அதுல பாஸ் பண்ணிட்டு நம்ம போஸ்டிங் வாங்குறது மட்டும் தான் நம்மளுடைய ஒரே எய்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.